எல்லாருக்கும் வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பிலிவ் இன் டைம். இது ஒரு தமிழ் பாட்காஸ்ட் சேனல். இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட் சேனல்ல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா எனக்கு ஒருத்தர் வந்து மெயில் அனுப்பிச்சிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜாப் போயிருக்காரு போல இருக்கு. அவரு ஜாபுக்கு போய் ஒரு 4 மாசம் ஆகுது. ஸோ அதுக்குள்ள அந்த ஜாப் பிளேஸ்ல ஏகப்பட்ட ப்ராப்ளம் அவருக்குள்ள வந்திருக்கு போல இருக்கு. ஹீ ஃபெல்ட் ரொம்ப பேர்ன் அவுட் ஆகிற மாதிரி இருக்கு. பெட்டர் நான் வந்து வேலையை விட்டு நின்னுடலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்கான அந்த கேள்வி, அதே மாதிரியான கேள்வி உங்களுக்குள்ளேயே இருந்துச்சுன்னா, உங்களுக்கான கேள்விக்கும் சேர்த்துதான் இன்னைக்கு பாட்காஸ்ட்ல நம்ம பேச போறோம். வழக்கம் போல ஒரு கதை. ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சொகுசு கப்பல் ஒண்ணு இருக்கு. அது ஒன்றும் சாதாரண சொகுசு கப்பல்லாம் கிடையாது. கொப்புரானே ஊர்ல உள்ள அம்புட்டு பயலும், அதாவது இந்த பணக்காரன் பணக்காரன் சொல்லிப்பான்ல, அவன் ஸ்டேட்டஸை ப்ரூவ் பண்ணணுன்ற காரணத்துக்காகவே அந்த கப்பலுக்கு வந்து வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பணக்கார லக்ஸுரியான ஒரு கப்பல். அந்த கப்பல்ல ஏகப்பட்ட கோடீஸ்வரங்க பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு 3 நாள் பயணம். இங்க ஆரம்பிச்சு ஏதோ ஒரு இடத்துக்கு போது போல இருக்கு. ஸோ ஒரு 3 நாள் ஜேர்னின்றதால நிறைய பணக்காரங்க அதுல போயிட்டு இருக்காங்க. பணக்காரங்க மட்டும் போல ஏகப்பட்ட பணமும் அதுல போயிட்டு இருக்கு. ஏன்னா உள்ள ஏகப்பட்ட விலை மதிப்பில்லாத பொருட்கள் இன்னும் ஒரு 3 நாளுக்குள்ள அங்க எடுத்துட்டு போய் சேரும் அப்படின்ற ரீசனுக்காக நிறைய பொருட்களும் அந்த சொகுசு கப்பல்ல வந்துட்டு இருக்கு. பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு நடுக்கடலெல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு அப்புறம் கப்பல் திடீர்னு நின்னுடுது. ஸோ அங்க இருக்கிற மெக்கானிக்ஸ் எல்லாமே வந்து போய் பார்க்குறாங்க. ஒண்ணுமே புரியல. எல்லாமே சரியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் அந்த என்ஜின்ல என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு கண்டே பிடிக்க முடியல. பட் ஏதோ ஒரு ரீசனுக்காக நின்னுடுச்சு அப்படின்றது மட்டும் புரியுது. உடனே வந்து அங்க இருக்கிற பெரிய பணக்காரங்க எல்லாம் வந்து கோவப்படுறாங்க. என்னோட டைமோட வேல்யூ என்னன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு என்ன பண்ணுவியோ ஏது பண்ணியோ தெரியாது. நீ ஆல்ரெடி ஒரு நாள் வேஸ்ட் பண்ணிட்ட. இன்னும் 2 நாளுக்குள்ள நான் அங்க போய் சேரணும். நான் மட்டும் அங்க போகாம இருந்தேன்னா பல கோடி நஷ்டம் எனக்கு வரும். அந்த நஷ்டத்தெல்லாம் உன் கப்பல் தான் பே பண்ணணும். நான் அதுக்கெல்லாம் கிளைம் பண்ணுவேன், பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி கேப்டனை போட்டு பயங்கரமா த்ரெட்டனிங் பண்றாங்க. அவரால் என்னத்தான் பண்ண முடியும்? அவரும் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணி பார்க்கறாரு. அரை இன்ச்சு கூட நவர மாட்டேன் அப்படின்ற மாதிரி கப்பல் அடம் பிடிக்குதே தவிர என்ன பண்றதுன்னே அங்க இருக்கிறவங்களுக்கு புரியல. உடனே என்ன பண்றாங்கன்னா, ஏகப்பட்ட இன்ஜினியர்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணி பேசுறாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு, இது என்ன பண்ணி சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. எல்லாருமே என்னென்னவோ ஐடியாஸ் கொடுக்குறாங்க. ஒரு ஐடியா கூட ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதுல ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்றாங்க. பெட்டர் இந்த இன்ஜினை மேக் பண்ணவங்க கிட்டே கால் பண்ணி பேசி, இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு, நீங்க வந்து சரி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அவங்க வந்து சரி பண்ணி கொடுத்துட போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், கேப்டனுக்கும் அதான் சரின்னு படுது. நம்ம பாட்டுல ஏதாவது கை வச்சு ரொம்ப மோசமாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அந்த மேக் பண்ணவங்களுக்கே கால் பண்ணி வந்து பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரி ஓகே நாங்க வரோம், எங்களுக்கு தெரிஞ்ச பர்சனை வந்து நாங்க சென்ட் பண்றோம், ஆனா நாங்க வந்து சேர்றதுக்கு 4 நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 4 நாள் வரைக்கும் எப்படி நடுக்கடல்லே இருக்கிறது? ஆல்ரெடி பிரஷர் வேற ஓவரா போயிட்டு இருக்கு. சோ என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரியாம வந்து அந்த கேப்டன் வந்து குழம்பிட்டு இருக்காரு. சரி ஓகே 4 நாள் ஆனாலும் பரவாயில்ல, ஆனா இது எப்படி சரி பண்ணுவீங்க, எவ்வளவு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப, இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு உங்க கப்பலோட காஸ்ட் அது நாங்க வந்து ஓரளவு 1 கோடி ஆகுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய தொகையை சொல்றாங்க. அதையும் எடுத்துட்டு போய் பணக்காரங்க கிட்ட சொல்லியாச்சு. 1 கோடி கேட்கறாங்கங்க, பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி கேக்குது. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. இங்க இருக்கிற நாங்கெல்லாம் வந்து பாதி பாதி பட்டா கூட 1 கோடி அசால்ட்டா கொடுத்துட முடியும். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவங்கள வந்து 2 நாளுக்குள்ள இந்த வந்து கப்பலை அங்கிட்டு எடுத்துட்டு போக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி பணக்காரங்க திருப்பி திருப்பி அந்த 2 நாளா ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் எஜுகேட் பண்றாரு. இல்லங்க அவங்க அங்க இருந்து இங்க வரணும், அதுக்கே 4 நாள் ஆகும். எது 4 நாள்? அவ்வளவு நாள்லாம் வெயிட் பண்ண முடியாதுங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அம்பட்டு பயிலும் கோரஸா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இருங்க ஏதாவது பண்ணுவோமான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி மறுபடி கேப்டன் உள்ள வந்து அழாத குறை என்ஜினை கையை வச்சு, ரே ராசா தம்பி ஸ்டார்ட் ஆயிடு லட்சுமி ஸ்டார்ட் ஆயிடு அப்படின்ற மாதிரி என்ஜினை போட்டு கொடாஞ்சிட்டு இருக்காரு. ஒண்ணு நகர மாட்டிருக்கு. அதே கப்பல்ல இருந்த ஒரு வயசான பெரியவர் இருக்கிறாரு. ஆக்சுவலி அவர் ஒரு மெக்கானிக் போல இருக்கு. சோ அவரு என்ன பண்றாருன்னா, நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா அப்படின்ற மாதிரி கேப்டன் கிட்ட வந்து கேட்கிறாரு. எப்பா, பெரிய பெரிய இன்ஜினியரே இது வந்து பண்ண முடியாதுன்றாங்க, நீ ஒரு சாதாரண மெக்கானிக் எப்படிப்பா உங்களால பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேப்டன் வந்து ஒரு மாதிரி பேசுறாரு. இல்லங்க நான் முயற்சி பண்ணி பார்க்கறேன், ஒர்க் ஆகாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா சரி பண்ணிட்டேன்னா நான் கேட்கிற தொகையை நீங்க கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், கேட்கிற தொகையா? நாங்கெல்லாம் பண்ணியே ஒன்னும் ஆகல, நீ பண்ணி சரியாயிடுமா? சரி போய் பண்ணு, நீ கேட்கறத நான் தரேன் அப்படின்ற மாதிரி கேப்டனும் அக்ரி பண்ணிடுறாரு. சோ அந்த கப்பல்ல இருக்கிற எல்லாருமே வித்தியாசமா அந்த தாத்தாக்கே போக்கஸ் வச்சிட்டு இருக்காங்க. அப்படி இந்த தாத்தா என்னத்தான் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே தாத்தா மேலதான் ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க. தாத்தா அசால்ட்டா வராரு. அவர் வச்சிருந்த ஒரு பழைய சூட்கேஸ்ல இருந்து ஒரு சுத்தியலை எடுக்கிறாரு. அந்த சுத்தியலை எடுத்துட்டு அந்த என்ஜினையே போக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு அந்த மிஷினை. இந்த இடத்துலதான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பாட்டை பாயிண்ட் பண்ணி அந்த இடத்துல ஒரு 5 அடி டங்கு 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 டங்குன்னு 5 அடி அடிக்கிறாரு. அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
கேப்டனுக்கா ஒண்ணுமே புரியல. என்னையா நீ பெரிய மேஜிக் மேனா இருப்ப போல இருக்கு, வித்தக்காரையா நீ, இந்த சுத்தியில வச்சு 5 தட்டு தட்டினா ஓப்பன் ஆயிடுமா, இது தெரியாம போச்சேப்பா அப்படின்ற மாதிரி கேப்டனே வந்து சில்லாகச்சு சில்லறை எல்லாம் செதற விடுறாரு. சரி ஓகே, உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி இப்ப வந்து கேப்டன் கேட்கிறாரு. அவரு உடனே சொல்றாரு, பெருசா ஒண்ணு இல்லைங்க, 1 கோடி தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது 1 கோடி? நீ பார்த்த வேலைக்கு அங்க இருந்து வந்த ஒரு பழைய இரும்பு பெட்டிக்குள்ள இருந்து ஒரு சுத்தியில எடுத்து 5 தட்டு தட்டின, அந்த 5 தட்டுக்கு உனக்கு 1 கோடி கேக்குதா அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப சர்க்காஸ்டிக்கா பேசவும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. நீங்க கேட்கறது என்னமோ புரியுதுங்க, ஆக்சுவலி அந்த சுத்தியலால அந்த 5 அடி அடிச்சதுக்கு 1000 ரூபாய் தான், ஆனா மீதி காசு அந்த இடத்துலதான் பிரச்சனை இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா, அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். இத்தனை வருஷம் நான் உழைச்ச உழைப்போட அனுபவம் தான் அந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னு என்னால கரெக்டா கண்டுபிடிக்க முடிஞ்சு. அதுக்கான தொகையை தான் நான் கேட்டேன். நான் ஒன்றும் சாதாரண மெக்கானிக்லாம் கிடையாது. இவ்வளோ பெரிய லக்ஸரி கப்பல்ல நான் வரேன்னா அப்ப நானும் எவ்வளவு பெரிய பொட்டன்ஷியல் நீங்க யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் கேப்டன் யோசிக்கிறாரு. ஆத்தி, இவரும் பெரிய ஆளா இருப்பாரோ, சரி ஓகே நீங்க கேட்ட தொகையை நான் தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி 1 crore வந்து அவர் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டாங்களா? அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சுன்னா கதை முடிஞ்சிருச்சுங்க. நான் இந்த கதையில இருந்து என்ன சொல்ல வரேன்றது தான் இப்ப நீங்க கேட்கணும். ஆக்சுவலி எனக்கு மெயில் அனுப்பிச்ச அந்த நபர் மட்டும் இல்ல, இந்த ஊருக்குள்ள பல பேர் இந்த மாதிரி தான் எமோஷனலா ஒரு டிசிஷனை எடுக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த நபர் கூட பாத்தீங்கன்னா அவர் சொன்ன பிரச்சனை எல்லாம் பெரிய பிரச்சனையா எனக்கு தோணல. அவருன்னு இல்ல, இப்ப நீங்க கூட இருக்கட்டும், நீங்களுமே இதே மாதிரி வேலையை விட்டுறலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா உண்மையிலே வேலையை விடுற மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலை இருக்குன்னா தட் இஸ் யுவர் ப்ரோ சாய்ஸ். பட் நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு வேலை பாக்குறீங்கன்னா அந்த வேலை என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு சர்டன் இயர்ஸ் ஆகும். சில பேருக்கு 1 வருஷம் ஆகும், சில பேருக்கு 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். நீங்க வேலை பார்க்குற இடத்துல வேலையை முதல்ல கத்துக்குங்க. கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் வேலையை விட்டு நில்லுங்க. நான் இதை வந்து என்னோட ஜூனியர்ஸ்க்குமே நிறைய பேர்கிட்ட இதை தான் நான் சொல்லுவேன். என்கிட்ட வந்து பேசுறப்ப சொல்லுவாங்க, சார் இந்த மாதிரி ரொம்ப ப்ரெஷரா இருக்கு, பெட்டர் நான் நின்னுடலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா நான் சொல்ற விஷயம் இதுவா தான் இருக்கும். நீ வந்து இங்கதான் இருக்கணும்னு நான் சொல்லவே மாட்டேன். நீ கத்துக்கிட்டியா, உனக்கு இன்னொரு இடத்துல இதை விட பெட்டரான ஆப்ஷன் இருக்கா, அப்ப நீ மூவ் பண்ணு. அதை விட்டுட்டு இங்க இருக்கிற ஒரு எமோஷனல் ப்ரெஷருக்காக நீ அடுத்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சனா பேய்கிட்ட இருந்து தப்பிச்சு பிசாசு கிட்ட மாட்டின கதை தான் ஆகும். பெட்டர் நீ இங்கேயே வந்து எல்லா விஷயத்தையும் நல்லா கத்ததுக்கு அப்புறம் ஒரு பெட்டர் ஆப்ஷன் கண்டிப்பா கிடைக்கும். கிடைச்சதுக்கு அப்புறம் இங்க இருந்து போ. அதை விட்டுட்டு ஒரு எமோஷனல் ஒரு டிசிஷன் எடுத்தனா வெளியே போனா சொசைட்டி இன்னும் மோசமா இருக்கும். அந்த ப்ரெஷர் இந்த ப்ரெஷரை கம்பேர் பண்றப்ப ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் என்னோட ஜூனியர்ஸ் எல்லாருக்குமே நான் வந்து அட்வைஸ் பண்ணுவேன். இப்ப நானும் அந்த நபருக்கு இந்த விஷயத்தை தான் சொல்ல வரேன். இந்த 4 மாசத்துல நீங்க பெருசா ப்ராசஸ் என்னன்னு கூட கத்துக்க மாட்டீங்க. ஓகேங்க, எனக்கு வேலையே பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார்னா அக்செப்டபிள் தான். அவருக்கு அந்த வேலையே பிடிக்கல, செட் ஆகல, அவர் வேற ஒரு வேலை பார்க்கலாம். ஆனா அவருக்கு வேலை பிரச்சனை கிடையாது, வேலையில இருக்கிற ஒரு நபர் தான் பிரச்சனை. அந்த ஒரு நபருக்காக வேலையை விட வேண்டாம். ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரியான நபர்கள் ஒவ்வொரு வேலையிலும் யாராவது ஒருத்தர் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அவங்க எல்லாம் கொடுக்குற குடைச்சலை பாக்குறப்ப கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கே போயிடலான்னு தான் தோணும். அதுக்காக பாக்குறவங்க எல்லாம் கொலை பண்ணிட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க? நமக்கு தேவை அந்த வேலை நடக்கணும், வேலையை கத்துக்கணும். ஸோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் கொஞ்சம் உங்களை எமோஷனலா வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு, இந்த ப்ராசஸ்ல நான் கெத்துடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டஃப் வந்துச்சுன்னு வைங்களேன், அந்த வேலையாச்சு கூந்தலாச்சு அப்படின்னு தூக்கி போட்டு அடுத்த வேலையை பாருங்க. பட் அந்த கான்ஃபிடென்ட் வர வரைக்கும் நீங்க அந்த ப்ராசஸை கத்துக்கிட்டு தான் ஆகணும். எனக்கே பாத்தீங்கன்னா இவ்வளவு வக்கனையா பேசுறேன் பாத்தீங்களா, நானே இந்த வருஷத்துல இப்படி ஒரு வார்த்தையை சொன்னேன் என்னோட ஹையர் அபிஷியன் கிட்ட. எனக்கு இங்க ஒர்க் பண்ண பிடிக்கலங்க. ஆக்சுவலி ஒரு மீட்டிங் ஒன்று நடந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா நான் பேசிட்டு இருக்கப்பே அவங்க வந்து ஒரு ஷார்ட் டியூரேஷனுக்குள்ள ஒரு விஷயத்த முடிக்க சொல்லியிருந்தாங்க. அந்த ஷார்ட் டியூரேஷனுக்குள்ள முடிக்க முடியாது. ஸோ நான் என்ன கேட்டிருந்தேன்னா, அப்படி பண்ண முடியாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அதை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நான் சில விஷயம்லாம் சொல்றப்ப அதை ஹோஸ்டா பண்ணிட்டு இருந்தாரு பாத்தீங்கன்னா அந்த மீட்டிங்கை. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா டக்குன்னு இன்னொருத்தர்கிட்ட வந்து பேசுறதுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துட்டாரு. அதாவது நான் பேசிக்கிட்டே இருக்கேன், டக்குன்னு அதை இன்டரப்ட் பண்ணிட்டு இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கவும் எனக்கு ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்டா ஃபீல் ஆச்சு. நான் பேசிட்டு இருக்கேன், இன்னும் நான் பேசியே முடிக்கல, அதுக்குள்ள சான்ஸை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டீங்களே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கோவம் வந்துச்சு. அந்த டைம்ல நான் என்னோட ஹையரார்கி கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி எனக்கு இங்க ஒர்க் பண்ண பிடிக்கல, ஏன்னா இவ்வளவு ஷார்ட் டியூரேஷன் அவங்க முடிச்சு கொடுக்க சொல்றாங்க, அப்படி நான் பண்ணனா அது ப்ராப்பராகவும் இருக்காது, அது ஒழுங்கான ரிசல்ட்டையும் கொடுக்காது. ரெண்டாவது என் டீம், அதாவது என்ன நம்பி இருக்கிறவங்கள நானே ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குற ஃபீலை வந்து அது கிரியேட் பண்ணிடும். அதனால என்னால இந்த ஒர்க்லாம்
அதெல்லாம் பார்க்க முடியாதுங்க, நான் வேலையை விட்டு போறேன் அப்படின்ற மாதிரிலாம் நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன். அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா, அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அவர் சொன்னதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க, உங்களால முடிஞ்சதை பண்ணுங்க, அப்ப நடக்கிறத பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னோட ஹையர் ஹியரார்கீஸ் எனக்கு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அந்த ஹோஸ்ட் பண்ண நபரை வந்து அதுக்கப்புறம் ஒரு சில மாதங்கள் கழிச்சு ஒரு ஒர்க் ஷாப்ல வந்து மீட் பண்ணேன். ஸோ அப்ப அவர் வந்து ஒரு விஷயத்த சொன்னாரு, அது எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஆக்சுவலி நான் அன்னைக்கு மீட்டிங்ல அப்படி பேசியிருந்தேன்னா, எனக்கு மேல இருக்கிற ஒருத்தங்க எனக்கு கொடுக்குற ப்ரெஷரை தான் நான் வந்து பிரதிபலிச்சிருப்பேன். ஸோ நான் இந்த மாதிரி இந்த டெட்லைன்ல முடிக்க சொல்லியிருக்கேனே தவிர, உங்களை என்னைக்காவது ப்ரெஷர் பண்ணியிருக்கனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு. அது உண்மையிலேயே உண்மை. அவர் வந்து சொல்லுவாரு, இந்த தேதிக்குள்ள அது முடியணும் அப்படின்னு தான் சொல்லுவாரு. ஆனா அந்த தேதி வர்றப்ப வந்து முடியல அப்படின்ற பட்சத்துல அதை எக்ஸ்டெண்டும் பண்ணியிருக்காரு. அதை வந்து ஒரு 2 நாள், 3 நாள், 4 நாள், ஏன் சம்டைம்ஸ் வந்து 7 நாள் கூட அவர் எக்ஸ்டெண்ட் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அங்க அப்படிதான் பேசி ஆகணும். ஏன்னா நான் பேசுறத எனக்கு மேல இருக்கிறவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்தந்த இடத்துக்கு நான் அப்படிதான் பேசி ஆகணும். அதே மாதிரி உங்களுக்கு இவ்வளவு ஷார்ட் டியூரேஷன் கொடுக்குறாங்கன்னா, அதுக்கு அடுத்துன்னு சொல்லிட்டு வேற பைப்லைன்ல ஐடியாஸும் வச்சிருக்காங்க. அதை பண்ணணும்னா இதை நீங்க முடிச்சாதான் அதை கொடுக்க முடியும். அதனாலதான் நாங்க அப்படி ரஷ் அப் பண்றோம். 2வது, உங்களால முடியாத பட்சத்துல நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா ஆன் ஸ்பாட்ல அதை நாங்க எக்ஸ்டெண்டும் பண்ணுவோம். பட் கவலைப்படாதீங்க, அந்த மீட்டிங்ல நடந்த எல்லாத்தையும் ஃப்ளஷ் அவுட் பண்ணிடுங்க, உங்க மூளையில வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு, ச்சே அன்னைக்கு எவ்வளவு எமோஷனலா வந்து நம்ம உடனே ரியாக்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்றேன், நானே இந்த தப்பு பண்ணியிருக்கேன். பட் அந்த ரியாக்டுக்கும் ரெஸ்பான்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். கொஞ்ச நாள் விட்டதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு தரப்புல ஒரு நியாயம் இருக்கு அப்படின்றத என்னால கேட்க முடிஞ்சுச்சு. இதை நான் கேட்காம இருந்தேன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல நானே நோட்டீஸ் போட்டுட்டு வரண்டா ஐயா சாமி அப்படின்ற மாதிரி அந்த இடத்த விட்டு வெளியே வந்திருப்பேன். பட் அவங்களோட எக்ஸ்பிளனேஷன் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள என் காதுக்கு வந்து சேர்ந்த காரணத்தினால நான் போல. அதே மாதிரி ஒவ்வொரு ஆஃபீஸ்லயும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அது நடக்குது அப்படின்ற காரணத்துக்காக ஒவ்வொரு வேலையில இருந்தும் ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால ப்ராப்பரா ஒரு விஷயத்துல மாஸ்டரியை அச்சீவ் பண்ணவே முடியாது. நான் ஒர்க் பண்ண 2017 காலகட்டத்தில் நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். ஆக்சுவலி உண்மையிலே அந்த கம்பெனி ரொம்ப டாக்ஸிக்கான கம்பெனி. ஆக்சுவலி அங்கே வந்து மனுஷங்களாகவே ட்ரீட் பண்ணல. நம்ம வந்து சம்பளத்தை கேட்குறோமா இல்லை கடன் கேட்க போகிறோமா அப்படின்ற ஃபீலே இருக்கும். ஏன்னா ஒர்க் பண்ணி முடிச்சிருவோம், மாதம் முதல்ல இருந்து மாதம் கடைசி வரைக்கும் அந்த மேனேஜரோட ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம போய் நிற்கணும். இந்த மாதிரி வாடகை கட்டணும், சேலரி போடுங்க, பேலன்ஸ் சேலரி போடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம கெஞ்சணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சம்பளத்தை 4 5 டிவைட் பண்ணி தான் போடுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மோசமான கம்பெனியில தான் கெரியர்லாம் நான் ஒர்க் பண்ணேன். ஸோ அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருமே அடுத்து நிற்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இந்த மாதிரி சம்பளம் கொடுத்தா எப்படி ஃபேமிலியை ரன் பண்ண முடியும் சொல்லுங்க. ஸோ 2000 3000 4000 இந்த மாதிரி பிரிச்சு கொடுத்துட்டே இருந்தாங்க. அந்த ஆஃபீஸ் என்வரான்மெண்ட்டே ரொம்ப டாக்ஸிக்கா தான் இருந்துச்சு. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா அடுத்துன்னு வேலையை விட்டு நின்றுட்டு இருந்தாங்க, நானும் நிக்கிற சூழ்நிலை இருந்துச்சு. பட் அந்த ஆஃபீஸ்ல வந்து ஒரு லேடி மட்டும் ஒர்க் பண்ணிட்டே இருந்தாங்க. எனக்கே கடுப்பா இருக்கும். ஏன்னா அந்த ஆபீஸே அப்படி இருக்கு, இவ்வளவு மோசமா நடத்துற ஆபீஸ்ல ஏமா நீ இப்படி உட்காந்துட்டு இருக்க, உனக்கு கோவமே வரலையா அப்படின்னு கேட்கறப்பதான் அவங்க ஒரு ரீசன் கொடுத்தாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நான் ரொம்ப கோவப்பட்டுட்டேன் என் வாழ்க்கையில. கிட்டத்தட்ட நான் 5 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா 5 வருஷத்துல எனக்கு ஒரு இடத்துல கூட எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்னு எடுக்கல, என்ன ஃப்ரெஷரா தான் எடுத்தாங்க. எந்த வேலைக்கு போனாலும் 3 மாசம் 4 மாசத்துல கோவப்பட்டு நான் வேலையை நின்றுட்டே இருந்தேன். அப்ப எனக்கு தெரியல நான் பண்றது தப்புன்ட்டு. இயர்ஸ் எல்லாம் போக தான் நான் பண்ணது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு எனக்கு தெரியுது. இங்க இவ்வளவு மோசமா நடக்குதுல, இந்த அளவுக்கு கூட என்னோட கம்பெனில நான் நடக்கல. அங்க ஒண்ணுமே இல்லாத ஒரு சில்லி ரீசனுக்காக வேலையை விட்டு நின்னேன். அடுத்து போன கம்பெனியும் இதே மாதிரிதான் ஒவ்வொரு சின்ன காரணத்துக்காக நின்னேன். இப்ப இவ்வளவு மோசமா நடக்குது. பட் என்ன பண்றது, எனக்கு நான் அடுத்து போற கம்பெனில மறுபடியும் ஃப்ரெஷரா போகணும்ட்டு நான் விரும்பல. அதனாலதான் பல்ல கடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கேன். எப்படியாவது ஒரு வருஷத்தை தாண்டிட்டா போதும், அடுத்து போற இடத்துல நான் ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்டு அப்படின்னாவது சொல்லிட்டு இந்த ஃப்ரெஷர்ன்ற பேரை கேட்காமலாவது நான் வேலை பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. இது அவங்களுக்கு தான் இல்ல, உங்கள நிறைய பேர் இதே மாதிரியான மோசமான ஒரு நிலையில இருக்கலாம். நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி, அந்த துறையை நல்லா கத்துக்க பாருங்க. ஒரு துறையில மாஸ்டரி அச்சீவ் பண்ண பாருங்க. இப்ப அவங்க மட்டும் ஒரு டொமைன்ல ஒரு கம்பெனில ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கம்பெனில இருக்கிற மொத்த ப்ராசஸும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க அந்த கம்பெனியோட ஒரு பெரிய மாஸ்டரி பிரைனா கூட அவங்க மாறி இருப்பாங்க. பட் அவங்க பண்ணது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்க மட்டும் இல்ல, நம்மள நிறைய பேர் அதை பண்ணியிருப்போம். நாய் வாய வைக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வச்சுட்டு அங்க இருந்து ஓடி வரத்தால எந்த பயனும் கிடையாது. சோ நீங்க ஒரு துறையில மாஸ்டரியை அச்சீவ் பண்ணுங்க. இல்லப்பா எனக்கு எதுவுமே புரியல, எனக்கு இந்த வேலையும் புதுசுதான், அடுத்து போற வேலையும் புதுசுதான், இந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன நல்லா வரும்ன்றத முதல்ல கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அது சார்ந்த விஷயத்த நிறைய அக்வயர் பண்ணுங்க, நிறைய கத்துக்குங்க. நிறைய கத்துக்கிட்டதை கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிக்கிட்டே வாங்க. டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா
அது சார்ந்த ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பா ஓப்பன் ஆகும். அந்த ஓப்பன் ஆகிறப்ப கரெக்டா அந்த டைமை பிக் பண்ணி ரைட் ஜாப்ல போய் உட்காருங்க. அது உங்க வாழ்க்கையை அடுத்த கடத்துக்கு கொண்டு போகும். ஐ ஹோப் இன்னைக்கு நான் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன், நம்புறேன். எல்லா மனசும் ஒரு சின்னோண்டு பாராட்டுக்கு தானே இங்க கிடக்கு. உங்களுக்கு இந்த பதிவை பத்தியோ இல்ல என்ன பத்தியோ ஏதாவது சொல்லணும்னு நினைச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே நான் வாட்சி தான் இருக்கேன். என்னோட ரெகுலர் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கறதெல்லாம் அந்த கமெண்ட்டும் அந்த சப்ஸ்கிரைபும் மட்டும் தான். இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க பண்ணிட்டீங்கனாலே நான் ஆல்மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளைக்கு இன்னொரு கதையோடும் கருத்தோடும் டெஃபினட்டா வந்து உங்களை மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மட்டும்தான். நன்றி.